பட் ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ன்றது ஒரு 150 டிஃப்ரெண்ட் டிசீசஸ்க்கு பேசிக் காரணமா இருக்கும். பல பிரச்சனைகளை காட்டும். ஸ்கின்னா தோலெல்லாம் புண்ணாகி போய் அப்படிலாம் பார்க்கலாம். நீங்க உங்க டைப் 1 டயபிட்டிஸ் ஆட்டோஇம்யூன் டிசார்டர், அரித்ரிட்டிஸ் ஆட்டோஇம்யூன் டிசார்டர், ருமட்டாய்டு அரித்ரிட்டிஸ் ஆட்டோஇம்யூன் டிசார்டர், கேன்சர் ஆட்டோஇம்யூன் டிசார்டர். ஏன் கம்மல் போடல அப்படின்னு கேட்பேன். கேட்டா இல்லை டாக்டர், அது போட்டா அப்படியே எனக்கு அப்படியே அடுத்த நாளே புண்ணாயிடும் டாக்டர். பாருங்க, ஆட்டோஇம்யூன் டிசார்டர் எங்கெல்லாம் வேலை செய்யுது. ஆட்டோஇம்யூன் டிசார்டர் என்னென்னலாம் பண்ணும், கொடுமையாகிடும், ரத்தம் ஒழுவும், சீல் ஒழுவும், அந்த மாதிரிலாம் கூட ஆகிடும் ஸ்கின்ல. 8 மாதம் கழிச்சு 10 மாதம் கழிச்சு வர வந்தால் வேற ஏதோ ட்ரீட்மெண்ட் வரும்போது பார்த்தா சுத்தமாக இருக்கிறாரு. நீ தானே அப்படின்னா, ஆமாம் டாக்டர், ஸோ அது சரியாயிடுச்சே அப்படின்றாங்க. யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை குன்றத்தூர்ல இருக்க ஆயுஷ்மான் ஹாஸ்பிட்டல்ஸோட சிஇஓ அண்ட் எம்டியுமான டாக்டர் சுந்தரவேல் அவர்களை பார்க்க வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் கேட்க போறோம் அவர்கிட்ட அப்படின்னா, ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை பத்தி எவ்வளவு பேருக்கு தெளிவான விஷயங்கள் தெரியும்னு எனக்கு தெரியல. பட் நான் இதை பத்தி அதிகமா கேள்விப்பட்டதில்லை. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்பெஷலைஸ்டா இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி நிறைய நோயாளிகள் குணமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நோயை பத்தியும் குணமான நோயாளிகளை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க டாக்டர். நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசார்டரை பத்தியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பர்மா. சரி, இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்றது ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா யாரும் அதை பத்தி பெருசா இது வரைக்கும் பார்க்கல, இல்லை இது பண்ணல. பட் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்றது ஒரு 150 டிஃப்ரெண்ட் டிசீசஸ்க்கு பேசிக் காரணமா இருக்கும். இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் கூட சொல்லலாம். உங்க உடம்புல இருக்கிற செல்லு, ஒரு செல்லு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் செல்ஸ் உங்களோட இன்னொரு செல்லை எதிர்த்து போய் அடிச்சு அதை காயப்படுத்தும் போது அதுக்கு பேர் ஆட்டோஇம்யூன் டிசார்டர். அது பெரும்பாலும் ஸ்கின் செல்ஸை அஃபெக்ட் பண்ணும். நீங்க ஒரு 2 பாடி கார்டு வைக்கிற இடத்துல 50 பாடி கார்டு வச்சிங்கன்னா அவன் சுத்தன கொம்ப அடி உங்களுக்கு தான் ஜாஸ்தி வரும். அப்போ அந்த மாதிரி வரும்போது ஆர்கன்ஸை போய் அடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும். இதுதான் ப்ராப்ளம். ஆர்கன்ஸை போய் அடிச்சதுனா தான் இப்போ ப்ராப்ளம். மருத்துவர்களுக்கு தெரியும், மக்களுக்கு பெருசாக தெரியும். ஆட்டோஇம்யூன் டிசார்டர் பற்றி ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏன்னா ஜென்ரலாக நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுப்பீங்க, ஒரு எல்எஃப்டினா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுப்பீங்க, கிட்னினா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுப்பீங்க. இதுலலாம் இது காட்டவே காட்டாது. இம்யூனாலஜின்னு சொல்லுவாங்க. இம்யூனாலஜி டெஸ்ட் எடுத்தீங்கன்னா காட்டும். ஐஜிஇ, ஐஜிஎம், ஐஜிஏ எல்லாம் காமிச்சிடும். இம்யூனாலஜியே இல்லை, சிம்பிளா ஐஜிஇ அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்கின் டாக்டர்ஸ் எடுப்பாங்க அது. ஏன்னா பெரும்பாலும் இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர் ஸ்கின்னை தான் அடிக்கும். ஸ்கின்ல வர்றது, முடி கொட்டி போறது, பல பிரச்சனைகளை காட்டும். ஸ்கின்னா தோலெல்லாம் புண்ணாகி போய் அப்படிலாம் பார்க்கலாம். நீங்க சொரியாசிஸ் அதுல ஒண்ணு, எக்ஸிமா அதுல ஒண்ணு. ஸோ இதெல்லாம் தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்லி இருப்பாங்க. புரியுதா? ஸோ அதனால ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு தெரியாது. இதெல்லாம் ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ல வரும். உங்க டைப் 1 டயபிட்டிஸ் ஆட்டோஇம்யூன் டிசார்டர், அரித்ரிட்டிஸ் ஆட்டோஇம்யூன் டிசார்டர், ருமட்டாய்டு அரித்ரிட்டிஸ் ஆட்டோஇம்யூன் டிசார்டர், கேன்சர் ஆட்டோஇம்யூன் டிசார்டர். ஸோ இப்படியெல்லாம் பெரிய பெரிய வியாதியெல்லாம் அது உள்ள அடங்கும். ஆனா நம்ம அந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டருக்கு நிறைய பேர் டெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டாங்க. அது ஜென்ரலா தெரிஞ்சுங்க. இது நான் குறையா சொல்லலை. நவீன மருத்துவர்கள் எப்போ அப்படின்னா, அவங்களால குணம் கொடுக்க முடியற எல்லாத்துலேயுமே ட்ரீட்மெண்ட் அளவெடுத்து கரெக்டாக சொல்லி இப்படி பண்ணுவாங்க, டயக்னாஸ்டிக்ஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த ஏரியாவில் ஆட்டோஇம்யூன் டிசார்டரில் நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணலாம், எங்கே வேணால் சர்ச் பண்ணலாம். ஆட்டோஇம்யூன் டிசார்டருக்கு பெரிய ஒரு மருத்துவம் ஆங்கில மருத்துவத்தில் கிடையாது. ஆனால் தமிழ் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்திலேயோ ஆயுர்வேதத்திலேயோ, நாங்கள் சித்தா ஹாஸ்பிட்டல், சித்தா 100 பெட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சித்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எங்களுது. கவர்மெண்ட் லைசன்ஸ் அப்படி தான் இருக்கும். அதனால சித்த மருந்துகள் தான் கொடுப்போம் பெரும்பாலும். சித்த மருத்துவத்தில் இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டருக்கு ஃபினாமினல் செல்ஸ். சரி, இது எப்படி சார் நீங்கள் ப்ரூஃபாக சொல்லுவீங்க? ஊர் உலகத்தில் ப்ரூஃப் இல்லைன்றாங்க. நீ என்ன அப்படின்னா, NABL அக்ரெடிட்டட் லேப்ஸ் ரிசல்ட் எடுக்கிறோம், ஐஜி வேல்யூ எடுக்கிறோம், 75 கீழே இருக்கணும் சார். 1000, 2000, 3000, 4000, 12,000, 13,000 பார்ப்போம். அதெல்லாம் வேற வேற எங்கெங்கயோ பிரச்சனைலாம் இருக்கும். இந்த 100, 150 ஏறிடுச்சு, 50 குறைஞ்சிடுச்சு. இதை சொல்றதுக்கு டாக்டர் சயின்டிஸ்ட் யாரும் தேவை கிடையாது. NABL அக்ரெடிட்டட் லேப்ல டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஐஜி ஒரு வேல்யூ கொடுப்பான். நீங்க ஆயுஷ்மான்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, இல்லை மருந்து எடுத்துக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்க, ஒரு 60 நாள், 120 நாள், இதெல்லாம் மண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 மண்டலம் ஆகும். ஏன்னா இதெல்லாம் தீர்க்க முடியாத வியாதின்றத நாங்கள் தீர்த்து வெளில அனுப்புகிறோமே, நல்லாக்கி அனுப்புகிறோம். அதுக்காக 6 மாதம் அங்கே தங்க வேண்டியதில்லை. ட்ரீட் பண்ணுறது 1 வாரமோ 10 நாளோ தான் இருப்பீங்க. ஆனால் மருந்துகள் கண்டினியூஸாக சாப்பிடும்போது 2500 வேல்யூ, ஐஜி வேல்யூ இருக்கிறது
200 ஆச்சுன்னா குறைஞ்சிடுச்சு, 4000 ஆச்சுன்னா ஏறிடுச்சு. இது சொன்னா என்ன இருக்கு உங்களுக்கு கஷ்டம்? அண்ட் வி ஆர் சீயிங் 100 டைம்ஸ் ஐஜி குறையுது. குறையும் போது உங்களுக்கு வேற ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் நீங்க. அதாவது இது எங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணணும்லாம் சொன்னா நீங்க அப்பா இதாகிடுவீங்க. ஐஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொண்ணு வரும் என்கிட்ட, ரொம்ப அழகாக இருப்பா, அவ்வளோ அழகாக இருப்பா. நான் எப்போம்மா அவங்க அப்பா அம்மாவும் எனக்கு க்ளோஸு, எல்லாம் அப்பா அம்மா எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அப்போ கேட்பேன், எப்போம்மா கல்யாணம் பண்ண போகிறீங்க பொண்ணு நானா அப்படின்னா, இருக்கட்டும் டாக்டர், இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தா நமக்கு காரணம் தெரியும். அப்புறம் காதில் கம்மலே போட்டிருக்காது, ஏன் கம்மல் போடலை அப்படின்னு கேட்பேன். கேட்டால் இல்லை டாக்டர், அது போட்டால் அப்படியே எனக்கு அப்படியே அடுத்த நாளே புண்ணாயிடும் டாக்டர். பாருங்க, ஆட்டோ இம்யூன் டிசார்டர் எங்கெல்லாம் வேலை செய்யுது. அழகாக இருக்கும் பொண்ணு, அவ்வளோ அழகாக இருக்கும். ஆட்டோ இம்யூன் டிசார்டர் பார்த்தீங்கன்னா அந்த காதில் போட்டால் புண்ணாயிடுமா, அதனால அந்த பொண்ணு கம்மலே இல்லாமல் ஒரு நகை கூட போக அப்படி வரும். அப்போ நான் ஏன் அப்போ நம்ம இதுக்கு ஒரு தரம் அவங்க நல்லா பண்ணுறோம், மருந்து கொடுக்குறோம், 3 மாதம் 4 மாதம் கழிச்சு வருது. அம்மா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், பொண்ணு முகத்தில் அந்த சந்தோஷம். இங்கேருந்து ஒரு 8 காது குத்தி 8 கம்மல் போட்டு வருது அந்த பொண்ணு, அவ்வளோ அழகா இருக்கு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, டாக்டர் கல்யாணம் பண்ணிடலாம் டாக்டர் இன்னொரு அடுத்த மாதம். அப்போ அவங்க முதல்ல 2 வருஷம் சொன்னது பொய். இந்த பிரச்சனைலாம் இருக்கு இவளுக்கு உடம்புல, இதை எப்படி நம்ம மறைச்சு கல்யாணம் பண்றது? உடம்புலாம் புண்ணா இருக்கும், நல்லா தெரிஞ்சுங்க, உடம்புலாம் புண்ணா இருக்கும். இது தெரியாது. எப்பவுமே பொண்ணுங்களுக்கு இதுக்கு மேல ஏறி வந்துச்சுன்னா மறைக்க மாட்டாங்க, இதுக்கு மேல ஏறி வந்துச்சுன்னா மறைக்க மாட்டாங்க, அது வரைக்கும் மறைச்சிருவாங்க, எது வேணா மறைச்சிருவாங்க. அப்போ என்னன்னு பயந்துட்டு இருந்திருக்கிறாங்க. நல்லா ஆயிடுச்சுன்னு அவ்வளோ சந்தோஷம். அந்த பொண்ணு 7 கம்மலை குத்தின்னு எல்லா டைமண்டில் போட்டுன்னு வரான், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ என்ன நீ இவ்வளோ என்ன சொன்னா, டாக்டர் நீ தான் டாக்டர்னு சொல்லிட்டு அப்புறம் ரீடிங்கை காமிக்குது 200. ஒரு 2500க்கும் 200க்கு வந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ். இது ஒரு சின்ன விஷயம். இந்த மாதிரி ஆட்டோமிக் டிசார்டர் பல வகையில் காட்டும். ஒருத்தர் உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்கும், அந்த ஆள் 12 வருஷமா கஷ்டப்படுறான். அவர் ஒரு மார்வாடி பெரிய ஆள், ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. 6 மாதம் 4 மாதத்துல அவசரப்படுறாரு. குணப்படுத்த முடியாத வியாதிக்கு 4 மாதம் டாக்டர் எனக்கு ஆவலியே சாப்பிடுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இதெல்லாம் விட்டுருங்க, நான் மருந்து கொடுக்கல அப்படின்ற. அப்புறம் சாப்பிட்டு 8 மாதம் கழிச்சு 10 மாதம் கழிச்சு வராரு, வந்தாலும் வேற ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது பார்த்தா ஆள் சுத்தமா இருக்கிறாரு. நீ தானே அப்படின்னா, ஆமா டாக்டர், அது சரியாயிடுச்சே அப்படின்றான். நல்லாச்சுன்றது யாரும் சொல்லலை. அப்புறம் போட்டோ எடுத்து இப்போ நான் கொடுத்துருப்பேன் பாருங்க, பிஃபோர் ஆஃப்டர் டார்க்கா இருக்கும். அது வேற ஆள் மனுஷன், இது வேற மனுஷன். ஆட்டோமிக் டிசார்டர் என்னென்னலாம் பண்ணும், கொடுமையாகிடும், ரத்தம் ஒழுவும், சீல் ஒழுவும், அந்த மாதிரிலாம் கூட ஆகிடும் ஸ்கின்ல. சரி நீங்களே ஆக்கிக்குவீங்க. அப்போ என்ன பண்ணும், ஆனால் ஐஜி குறையும் போது ஆள் அழகாயிடுவான், நல்லா ஆயிடுவான். அந்த ஆளுக்கு தலை 12 வருஷமா இருந்தது நல்லா போய்டும். அப்புறம் டாக்டர் நீங்க கடவுள் விடுவோம்னா, சீரியஸ்னஸ் தெரிஞ்சும் அனுபவிச்சு நல்லது நிறைய பேர் சொல்றது கிடையாது. அது ஒரு இது. ஆனால் அந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருப்பேன் நான். இந்த ஆட்டோமிக் டிசார்டர் இது மாத்திரம் இல்லை, ஆர்கன்ஸ் அடிச்சிடும். சில பேருக்கு ஸ்கின் அடிக்கும், அது எந்த செல்ல வேணா அடிக்கலாம். கிட்னி அடிக்கலாம், லிவர் அடிக்கலாம், ஹார்ட் அடிக்கலாம், ஏதோ அந்த குழந்தை பிறப்புல போய் அந்த புது குழந்தைய அடிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோமிக் டிசார்டர்ன்றது உங்க செல்லு தானே, உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி போய் உங்க இதை அடிக்கிறது தான் அது. ஆனால் அதில் தமிழ் மருத்துவம் ஃபெனாமினலாக ஒர்க் ஆகும். ஆனால் இதுக்கு நாங்கள் ஒன்றும் சாமி கும்பிட்டு தட்டம் சரியா போச்சுன்னு சொல்றதெல்லாம் இல்லை. ரிசல்ட் ஓரியன்டு. நீ முன்னாடி எடுத்த ரிசல்ட் 2500, 500, 1000, 2000 எவ்வளோ குறைஞ்சாலும் குறைஞ்சது தானே. கண்டிப்பா அது உங்களுக்கு உடம்புல காட்டும், ரிசல்ட் நல்லா இருக்கும், ஃபெனாமினல் ரிசல்ட்ஸ். ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதாவது நோய் தீர்க்க முடியாதுன்ற ஒரு பிரச்சனைக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குறோம். டாக்டர், இப்போ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பாத்தீங்கன்னா ஏன் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ சவாலா இருக்கு? அது ஏன் நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்க முடியல? கண்டுபிடிக்கிற சவால்லாம் இல்லை, நிறைய பேருக்கு இன்னும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்றது ரொம்ப இது ஒரு 600 ரூபாய் டெஸ்ட் தான் இது. ஓகே, ஒன்றும் பேட்டா ஐஜி எடுக்கிறதுக்கு 600 ரூபா இல்லை 800 ரூபா தான் வாங்குவாங்க, ஒன்றும் பெரிய காசெல்லாம் கிடையாது. சரி. ஆனால் பெரும்பாலும் இவங்க தேடுற இடம் இங்கே காசு தொலைச்சிட்டிங்கன்னா இங்கே தேடினா பரவாயில்ல, நீங்கள் வேற எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேடி இருப்பீங்க. அதனால தான் இந்த ஐஜியில் போகிறதில்ல. நாங்கள் இப்போ எங்கள் ஆயுஷ்மான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாவே ஐஜி இப்போல்லாம் ரொம்ப காமனாக வருது. முன்னெல்லாம் 1000 பேரில் 2 பேர் தான் ஐஜி வரும், இப்போல்லாம் 10 பேரில் 8 பேர் வருது. இஎஸ்ஆர்னா ரத்தம், எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட், ரத்தம் கட்டி போறது. முன்ன அதே மாதிரி தான் 1000 பேர்ல 2 பேர் மாட்டுவான், இல்லை 4 பேர் மாட்டுவான். இப்ப பாத்தீங்கன்னா 10 பேர்ல 8 பேருக்கு. இது எதனால, அதெல்லாம் நீங்க கேள்வியெல்லாம் கேட்டு போடுமா. இது நம்ம கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்துக்கிட்டு எல்லாம் போக முடியாது. ஆனா ரொம்ப இது டெஸ்ட் எல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஆட்டோமிக் டிசார்டர் செக் பண்ணோம்னா ஐஜி டெஸ்ட் போடனா போதும். இல்ல இன்னும் டீடைல் டெஸ்ட் வேணும்னா இம்யூனாலஜி டெஸ்ட்னு சொன்னீங்கன்னா ஒரு 4 எடுத்து கொடுப்பாங்க. ஒரு 1500 ரூபா வரும், இவ்வளவுதான்.
ஆனா இதை எடுத்து பார்த்துட்டா நல்லா புரிஞ்சுங்க. இப்ப ஜுரத்துக்கு போனீங்க ஒரு வைத்தியர்கிட்ட, டாக்டர் கிட்ட, மாடர்ன் மெடிசன்ல போனா 105 டாக்டர் போனீங்க. அவர் உடனே ஒரு நாள் 2 நாள்ல 100 ஆக்கி 99 ஆக்கி காமிச்சாரு. அந்த மாதிரி காமிக்க முடிஞ்சா அவர் 105 அளந்து காமிக்கிறாரு. 105 அவரால் ஆக்க முடியாதுன்னா அவர் ஏன் காமிக்க போறாரு? புரியுதா? இப்ப நாங்க தைரியமா காமிக்கிறோம்னா இது பாரு, நான் ஒன்னும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நாங்க ப்ரூஃபா வச்சுன்னு இருக்கிறோம். ஆட்டோ NABL அக்ரெடிட்டட் லேப். நான் லேப் வச்சு இல்லை, எங்க ஹாஸ்பிட்டல் லேப் கிடையாது. போங்க எடுத்துன்னு வரீங்க, நீங்க தான் எடுத்துன்னு வரீங்க. இது ஒரு 2 மாசம் 3 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, மருந்தையும் சாப்பிடுறீங்க, இங்க ஒரு 7 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு போறீங்க. நல்லா வருது ரிசல்ட், நீங்க தானே அனுப்புறீங்க. இதுல நாங்க உள்ளவே வரலையே. வரும்போது பார்த்தா நல்லா ஆயிடுது. அப்போ இது ஒரு வேல்யூ தானேங்க. உங்களுக்கு ஃபினைட்டா ஒரு நம்பர் சொல்லிடுறோம்ல. நீங்க நம்பர் முதல்ல இது வரைக்கும் தெரியாம இருந்த வரைக்கும் தட்டு தர மாட்டேங்குது இருந்தீங்க. இப்ப நம்பர் கிடைச்சிருச்சு. IG வேல்யூ இவ்வளவு இருந்தது, இவ்வளவு ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு, இவ்வளவுதான் ஆட்டோமின் டிசார்டர். புரியுதா? இது இல்ல அதுல இன்னும் நிறைய போனோம்னா நீங்க ஒண்ணு போகணும். இம்யூனாலஜி ஃபுல் பேனல் போகணும். எனக்கு தெரிஞ்ச IG பார்த்தாலே பெரும்பாலும் தெரிஞ்சிருது. இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால ஆண்களை விட பெண்கள் தான் அதிக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று ஒண்ணு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க சொல்றது பாருங்கம்மா, அது ஜெமினி AI அப்படி வருதுன்னு எனக்கு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ராங்கா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆண் பெண் வித்தியாசம் பாக்குற மாதிரி எல்லாம் தெரியல. எங்களுக்கு ஈக்குவலா தான். ஏன்னா அதுக்கு பெரிய அளவுல இன்னும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் பத்தி பெரிய புரிதலோ இல்ல படிப்போ ரிசர்ச் எல்லாம் இன்னும் இந்தியாவில் அந்த மாதிரிலாம் பெருசா ஒன்றும் நடக்கல. ட்ரீட்மெண்ட்ஸும் பெருசா ஒன்றும் போயிட்டு இல்லை. அதனால எனக்கு அதுல அத்தாரிட்டியா சொல்ல முடியல. பட் AI சொல்லுது பெண்களுக்கு 4 மடங்கு ஜாஸ்தி சான்சஸ் ஆண்களை விட அப்படின்னு சொல்லுது. நம்ம AI தான் இப்பெல்லாம் நம்ப வேண்டியதா இருக்கு, நம்புறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி டாலரன்ஸ் நல்லா இருக்குது, லேடிஸ்க்கு கொஞ்சம் வீக்கர் செக்ஸ்ன்றதுனால அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது மேபி அப்படி இருக்கலாம். மற்றபடி அவங்க உணவு, அவங்களோட இம்யூன் பவர் அதெல்லாம் வேற வேற தள்ளுது. சார், இப்ப இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸோட இருக்க அந்த நோயாளிகளோட மனநிலைமை, அதாவது மென்டல் ஹெல்த் எந்த மாதிரி சார் இருக்கும்? இது மெயினா என்ன தெரியுமாம்மா, மென்டல் ஹெல்த்னா அவங்க ஒன்றும் மென்டலெல்லாம் ஆகிட போறது இல்லைம்மா. கான்ஃபிடென்ஸை பாதிக்கும். நல்லா பாருங்க, ஒரு நல்லா உடம்பு இருக்கிற ஒருத்தவங்க, அழகா இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு உடம்புக்கு உள்ள நிறைய இந்த சொறி சரங்கு மாதிரி ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும். ஒருத்தவங்களை கான்ஃபிடென்ஸா அப்ரோச் பண்றதுக்கு அவங்களுக்கே பயம் வரும். இல்ல இவங்களுக்கு பயம் வரலன்னா அது தொத்துவாதியா கூட இருக்காது. ஆனா அடுத்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஐயோ எனக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால இது இட்ஸ் அ டேபு, வாட் யூ சே, இட் கேன் பி அ கான்ஃபிடன்ஸ் கில்லர். தன்னம்பிக்கையை உடைக்கக்கூடிய சக்தி இந்த ஆட்டோமின் டிசார்டருக்கு உண்டு. ஏன்னா இப்போ நெட்ல எடுத்து படிச்சு பார்த்தா குணப்படுத்த முடியாதுன்னு வரும், இது வரும் அது வரும்போது நீங்க இப்ப எல்லாம் நெட்ல சர்ச் பண்ணிட்டு வர்றீங்க. அப்ப நேச்சுரலா இது பிரச்சனை வரும். அப்படித்தான ஒழிய மனநலத்தை போய் நேரா மனநலத்தை பாதிச்சிருன்னா அது சில பேர் அது நேரம் அந்த இடத்த செல்ல மூளையை பாதிச்சுன்னா வரலாம் ஒழிய இட் வில் ஒன்லி ஷேட்டர் தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் அஃபெக்டட் மோர். டாக்டர், அடுத்த சில ஆண்டுகள்ல ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்காக வரப்போற மாற்றங்கள் என்னென்னவா இருக்கும் டாக்டர்? வரப்போறது மாற்றங்கள்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்பவே சைனாலெல்லாம் ஸ்டெம் செல் தெரப்பி இதுக்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா டைப் 1 டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ணிட்டேன்றாங்க, டைப் 2 டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ணிட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்றாங்க. அது நானும் வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கிறேன். இட் இஸ் ட்ரூன்னு சொல்லுது. அந்த ஸ்டெம் செல் தெரப்பி வச்சு டைப் 1 டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ணதை கேஸை இட் இஸ் வெல் பப்ளிஷ்ட். நல்லா பீக்கிங் யூனிவர்சிட்டி அது ஒரு யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால இதெல்லாம் டேட்டா சொல்லுது. இன்னும் உலக வழக்குக்கு வரல. சரி, பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும்போது தான் நீட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் வாங்க. தேவை வந்தா தான் மனுஷன் தேட போவான். இப்ப இது பிரச்சனை நிறைய வந்துட்டு இருக்குது. அதுவும் இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய பெருகி போயிருக்குது. அப்போ மேபி ஸ்டெம் செல் தெரபிஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வரலாம். அந்த மாதிரிலாம் வரும். மனுஷன் சாவே எல்லாம் வாழ போறான்லாம் சொல்லும் போது ஏன் இது நடக்கூடாது? கண்டிப்பா டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப மனதைரியம் ஊட்டுற மாதிரி நம்மளோட நேயர்களுக்கு நிறைய பேசியிருக்கீங்க. இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க ரொம்ப நம்பிக்கை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம உங்களோட ஆயுஷ்மான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்னால அவங்க குணமடையலான்ற நம்பிக்கை கண்டிப்பா அவங்களுக்கு வந்திருக்கும். நம்ம இன்னைக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தன்னுடல் தாக்கும் நோய், இதை பத்தின புரிதல் இல்லாம இருந்திருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இன்னமும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணி நீங்க டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய நோய். ஏன்னா இதை நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா அது ஒண்ணு
அவர் டாக்டர் சொல்றபடி நிறைய நோய்களுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய வழிவகுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, எல்லாரும் ஆரோக்கியமா வாங்கலுங்க. நலமாய் வாழ்வோம், நலமாய் இருப்போம். நன்றி. நன்றி டாக்டர். நன்றிம்மா, தேங்க்யூ.